Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோல்ட் ப்ராசஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட். அண்ட் பிஃபோர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளவுஸ் அண்ட் மாஸ்க் வந்து வேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பெட்ஸ் கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஸோ அவங்க இல்லாத டைம்ல வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு தான் நம்ம வந்து சோப் வந்து செய்ய போகிறோம். இது வந்து கெமிக்கல் ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட பர்பஸ் என்னன்னா, இது வந்து ஆயிலோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு சப்பானிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்து நம்மளுக்கு வந்து ஃபைனலாக சோப் ஹார்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுக்கு வந்து நம்ம டிஸ்டில்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், நார்மல் டேப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய சோடியம் ஹைட்ராக்சைடை மெஷர் பண்ணி அது ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து டிஸ்டில்டு வாட்டர் வந்து மெஷர் பண்ணி அதையும் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து சோப் செய்யும் போது அந்த யூட்டென்சில்ஸ் எல்லாமே வந்து தனியாக சோப்புக்காக வச்சிருங்க. நீங்கள் அதை கிச்சனுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ தனித்தனியாக வந்து ஆயில்ஸையும் சோப்பையும் மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்னுடைய மெஷர் பண்ண இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்து என்னுடைய டிஸ்டில்ட் வாட்டரில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து இது பயங்கரமாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே டைமில் வந்து நெடியும் கொஞ்சம் ஏறும். ஸோ அதனால மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ கட்டி இல்லாமல் ஃபுல்லாக வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது வந்து இப்போ ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆயிருச்சு. இப்போ வந்து இது ஆறட்டும், இன்னும் வந்து சூடாக தான் இருக்குது. ஸோ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஆயில்ஸ் போயிட்டு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து மொத்தம் 4 ஆயில் யூஸ் பண்ணி சோப் செஞ்சு காட்ட போகிறேன். இது நம்ம வீட்லேயே இருக்க பேசிக் குக்கிங் ஆயில்ஸ் தான் வச்சு இன்னைக்கு சோப் செய்ய போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து 4 ஆயில் தான் எடுத்திருக்கேன். அது வந்து என்னென்னா கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில், அது கூட வந்து பாம் ஆயில், அதுக்கப்புறமா வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ இந்த 4 ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து சோப் செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில், கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட வந்து கேஸ்டர் ஆயிலும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் இருக்க பாம் ஆயிலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே அன்ரிஃபைன்டு பாம் ஆயில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாம் ஆயில் நம்ம எதுக்காக சோப்பில் ஆட் பண்ணுறோன்னா, ஸோ ஃபோமிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து பாம் ஆயில் வந்து நம்ம வந்து இதில் சோப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடும் தண்ணியும் கலந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த பேட்டருக்கு பேர் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லை எடுத்துகிட்டு வந்து இந்த மெஷர் பண்ண இந்த ஆயில்ஸில் வந்து நம்ம இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் மெஷர் பண்ணி வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 100 grams ஆஃப் சோப்புக்கு தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து லைட் சொல்யூஷன் ஊற்றும் போது நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா வந்து அதில் ஏதாவது கரையாத ஏதாச்சும் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணும். இது வந்து தண்ணியில் மட்டும்தான் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து டிசால்வ் ஆகும், ஆயிலில் வந்து டிசால்வ் ஆகாது. ஸோ அது வந்து ஒருவேளை நீங்கள் வந்து டேரெக்டாக ஊற்றிட்டீங்கன்னா அது மிக்ஸ் ஆகாமல் அப்படியே போயிட்டு ஆயிலில் வந்து மிக்ஸ் ஆகி இது அப்படியே கலந்துரும். அது நம்ம ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எப்போவுமே வந்து எடுத்த உடனே பிளெண்டர் போடாமல் இந்த மாதிரி ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணி ஜென்டில் மிக்ஸ் வந்து பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து ரோஸ் பவுடர் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக ரோஸ் பவுடர் வந்து ஒரு 2 grams வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ அது ஒரு 2 grams ஆட் பண்ணி ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணி, ஏன்னா அதில் நம்ம போட்டோன்னே லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணி பொறுமையாக வந்து கட்டி எல்லாம் வடைச்சி விடுங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து பிளெண்டர் போட போகிறேன். ஸோ பிளெண்டர் வந்து எடுத்தோடனே ஸ்பீடாக போடாமல் பொறுமையாக வந்து ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஸோ ஸ்பீடாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஃபால்ஸ் ட்ரேஸ் வர ஆரம்பிச்சிடும், உங்கள் சோப் வந்து கரெக்டான ஃபார்முக்கு வராது. ஸோ வந்து பிளெண்டர் வந்து எடுத்தோடனே ஸ்பீடாக போடாதீங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரேஸ் ஃபார்ம். இந்த ட்ரேஸ் ஃபார்ம் வந்துச்சுன்னா தான் நம்ம சோப் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து இட்லி மாவு பதத்தில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் வந்து ஐபிஐ யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் எடுத்து அந்த மோல்டில் வந்து ஊற்றிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.